ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க கோகனட் ஷெல் இட்லிஸ் தான் பார்க்க போகிறோம். இதில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்குறீங்களா? ஏன்னா எந்த மோல்டில் ஊற்றினாலும் இட்லி அந்த ஷேப்பில் வரப்போகுது. ஸோ இதில் என்னப்பா வித்தியாசம் அப்படின்னு கேட்குறவங்களுக்காக தான் இந்த வீடியோ. பார்த்திங்கன்னா, நம்ம வாழை இலையில் சூடாக சாப்பாடு போட்டு சாப்பிடும்போது அதில் ஒரு டேஸ்ட் என்ஹான்ஸ் ஆகிருக்கிறத எத்தனை பேர் ஃபீல் பண்ணியிருக்கீங்க? அதே தாங்க இன்றைக்கி நம்ம இட்லிலையும் நம்ம பார்க்க போகிறோம். இந்த தேங்காய் தொட்டியில் இருக்க ஒரு தேங்காய் பால் ஃப்ளேவரை நம்ம அந்த இட்லிஸில் நம்ம ஃபீல் பண்ண முடியும். இதுக்காக ஒரு சின்ன சின்ன விஷயத்தை நம்ம பார்த்துட்டா போதும். இப்போ பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி தேங்காய் தொட்டியில் இந்த சைடு இருக்கிற இந்த ஷேப்பில் இருக்க இந்த சைடை நம்ம எடுத்துக்கலாம். இந்த கண் இருக்க பகுதின்னு சொல்லுவாங்க, 3 கண் இருக்க மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த பகுதியை நீங்கள் டிஸ்கார்ட் பண்ணிடுங்க. ஸோ அந்த சைட் பார்ட்டை நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா அதில் ஓட்டை விழுக சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இட்லி ஸ்பாயில் ஆகிடும். ஸோ நம்ம இந்த மாதிரி கண் இல்லாத சைடாக பார்த்து நம்ம எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு இந்த மாதிரி மேலே இருக்கிற பார்ட்ஸ் எல்லாம் நம்ம சுரண்டி எடுத்துக்கலாம். ஏன்னா இது சீக்கிரமாக கெட்டு போகிற பொருள் தேங்காய்ங்கிறது. அதனால் தேங்காய் தொட்டி அப்படி கிடையாது. ஸோ அந்த தேங்காயெல்லாம் ஸ்க்ராப் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா அதுலேருந்து நாள்பட ஒரு ஸ்மெல் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம நல்லா ஒரு ஸ்பூனை வச்சு இப்படி நல்லா ஸ்க்ராப் பண்ணிங்கனாலே க்ளீனாக வந்துடும். அப்படியும் ஒரு மொழுன்னு ஃபினிஷ்காக பார்த்திங்கன்னா, நான் ஸ்க்ராப் பேப்பர் கூட யூஸ் பண்ணி அப்படியே ஸ்க்ராப் பண்ணேன். அப்படி ஸ்க்ராப் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்லா மொழுன்னு வந்துடும். அப்படி இருக்கும்போது இட்லியோட ஷேப்பும் கொஞ்சம் நல்லா லுக்காக இருக்கும். தேங்காய் தொட்டியோட சைஸ் மேட்டர்ஸ் கிடையாது. தொட்டி சைஸ் பெருசாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா, நம்ம அந்தளவுக்கு அதை வேக விடணும். ஏன்னா அவ்வளோ திக்னஸ்க்கு மாவு ஊற்றுறோம். ஸோ அந்த மாதிரி வேக விடணும். பட் அவ்வளோ பெரிய இட்லி பார்த்திங்கன்னா ஒன்றே ரொம்ப நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். ஸோ இதுதான் அந்த சாண்ட் பேப்பர். இதை வச்சு நீங்கள் நல்லா இப்படி தேய்ச்சிங்கன்னா தொட்டி நல்லா முழுன்னு ஆகிடும். பின்னாடி சைடு கூட நீங்கள் தேய்ச்சி எடுத்துக்கலாம். சில பேர் அது முழுன்னு வேணும்னு நினைக்கிறவங்க அதை பின்னாடி சைடும் தேய்ச்சி நல்லா முழுன்னு பண்ணிக்கலாம். நான் இப்போ உள்ளே மட்டும்தான் நான் ஸ்க்ராப் பண்ண போகிறேன். ஸ்க்ராப் பண்ணிவிட்டு க்ளீனாக அதை வாஷ் பண்ணி காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஒவ்வொரு தடவையும் இதை யூஸ் பண்ணிவிட்டு க்ளீனாக காய வச்சு எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா இது நேச்சுரல் ப்ராடக்ட்டுங்கிறதுனால சீக்கிரமாக ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இதை நீங்கள் நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இட்லி ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். எண்ணெய் நிறைய விட்டுட்டிங்கன்னா நல்லா மோல்லேருந்து சீக்கிரம் இட்லி வெளியில் வந்துடும். இது ஒரு இட்லியே நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். அவ்வளோ பெருசு. ஏன்னா 4 கரண்டி மாவு கூட பிடிக்கும் அந்த பெரிய தேங்காய் தொட்டிலலாம். பார்த்திங்கன்னா, மெட்டல்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி வரையிலும் பார்த்திங்கன்னா எல்லாமே நேச்சுரல் மோல்ட்ஸை யூஸ் பண்ணி தான் எல்லாம் நம்ம குக் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. இந்த மாதிரி தேங்காய் தொட்டி, அதில் மெயின் இந்த தேங்காய் தொட்டி தான். அப்புறம் கல் சட்டி, இதெல்லாம் பார்த்திங்கன்னா பழைய காலத்தில் அந்த கல்லை குடஞ்சி அதை வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. மண் பாத்திரங்கள், இதிலெல்லாம் வர ஃப்ளேவர் எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃப்ளேவரை நம்ம மறுபடியும் ரீக்ரியேட் பண்ண போகிறோம் அந்த தேங்காய் தொட்டி மூலமாக. இந்த இட்லி ரெசிப்பியை நான் பார்த்தப்போ எனக்கும் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. என்ன இது சாதாரண மோல்டு தானே அப்படின்ட்டு. பட் ஊற்றி பார்த்ததுக்கப்புறம் தான் அதோட எனக்கு டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுது. ரொம்ப லைக் பண்ணேன். இனிமேல் நான் கண்டிப்பாக தேங்காய் தொட்டியில் தான் இட்லி ஊற்றுவேன் அப்படிங்கிற ஒரு இதில் இருக்கேன். அவ்வளோ டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு ஆல்மோஸ்ட் மாவு பார்த்திங்கன்னா கடைசி ஆயிடுச்சு. அடி மாவு தான் நான் ஊற்றுறேன். இருந்தாலும் இட்லி எப்படி வருது அப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த பேட்டரோட ரெசிபி பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வேணால் இட்லி பேட்டர் எப்படி அரைக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் அதில் போய் செக் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி ஹீட்டாக இருக்க இட்லி பாத்திரத்தில் மேலே ஒரு 2 தட்டு மட்டும் வச்சுட்டு இந்த மாதிரி நான் 3 கப்பு வச்சுட்டேன் தேங்காய் தொட்டி. ஸோ லெட்ஸி எப்படி வருதுன்னு பார்க்கலாம். நான் 3/4 மட்டும் ஃபில் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் மேலே உப்பும் இல்லையா, அதுக்காக 3/4 மட்டும் ஃபில் பண்ணிட்டு நான் மூடி வச்சிட போகிறேன். ஸோ இந்த இட்லி பார்த்திங்கன்னா நார்மல் இட்லியை விட கொஞ்சம் அதிக டைம் எடுக்கும். ஏன்னா நம்ம திக்னஸ் அதிகமாக போட்டிருக்கோம் அப்படிங்கிறதுனால. நார்மல் இட்லிஸ் ஒரு 15 மினிட்ஸில் ரெடி ஆயிடும் மேக்ஸிமம். இது பார்த்திங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ் எடுக்கும். ஸோ ரெடி ஆகிடுச்சு. ஒரு நைஃபை வச்சு இன்சர்ட் பண்ணி பார்த்திங்கன்னா தெரிஞ்சிடும் வெதர் அது குக் ஆகிடுச்சா இல்லையா அப்படிங்கிறத. பார்த்திங்கன்னா நான் நைஃபை நல்லா சென்டரில் இன்சர்ட் பண்ணி பார்த்தேன். கொஞ்சம் குக் ஆகலை இன்னும். நைஃபில் நல்லாவே ஒட்டுது. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் இருக்கட்டும் அப்படின்னு விட்டேன். ஆனால் அப்படியே திறந்த உடனே ஒரு ஸ்மெல் வருது பாருங்கள். என்னமோ தேங்காய் பால் வாசனை மாதிரி ஒரு ஸ்மெல் வருது. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது பார்க்குறக்கும். மேலேயே நல்லா ஒரு மாதிரி ஃப்ளஃபியாக இருக்குது. தொட்டு பார்த்தா இப்போ ஒட்டலை. ஸோ ரெடி ஆகிடுச்சு இட்லி. இதை நம்ம கொஞ்ச நேரம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் டீமோல்ட் பண்ணலாம். இல்லாட்டி அடியில் ஒட்டிக்கிச்சுன்னா பார்க்கறக்கு நல்லா இருக்காது.
ஸோ கொஞ்ச நேரம் ஆறிடுச்சு. நான் இப்போது ஒரு ஸ்பூனில் லைட்டாக தண்ணி தொட்டு சைட்ஸை மட்டும் அப்படியே கீறி விடுறேன். கீறி விட்டு சரி நம்ம வாழை இலையில் வச்சு சாப்பிட்லாம் அப்படின்ட்டு, ஃப்ளேவராக அது என்ஹான்ஸ் ஆகட்டும் அப்படின்ட்டு. ஸோ பாருங்கப்பா, வா சூப்பராக இருக்குல்ல. எப்படி பார்த்தீங்களா, பபுள்ஸாக உள்ளே எவ்வளோ பபுள்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, எவ்வளோ ஸ்பாஞ்சியாக என்னமோ எலாஸ்டிக் மாதிரி இருக்குது. அவ்வளோ நல்லா இருக்குது பார்க்கவே. எனக்கு ஆசையாக இருந்துச்சு அது சாப்பிட்ணும் அப்படின்ட்டு. அதோடய வாசனை வேறு பசியை கிளறி விட்டுட்டே இருக்குது. ஸோ எல்லாத்தையும் டீமோல்ட் பண்ணிட்டு நம்ம சாப்பிட்லாம். இனிமேல் நீங்களும் இந்த மாதிரி தேங்காய் தொட்டியை கண்டிப்பாக தூக்கி போடாதீங்க. அதை வச்சுட்டு இந்த மாதிரி சூப்பராக இட்லி பண்ணலாம். இட்லி மட்டும் இல்லை, இதில் நிறையா ரெசிபீஸ் பண்ணலாம். அதை ஒவ்வொன்றா நானும் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி பாரம்பரிய பாத்திரங்களுக்கு நம்ம மாறுறதுனால எவ்வளோ ஒரு நம்மளோட லைஃப் ஸ்டைல் இம்ப்ரூவ் ஆகும் அப்படிங்கிறது இது ஒரு சின்ன சாம்பிள் தான். மண் பாத்திரங்கள், அப்புறம் மெட்டல்ஸ் கூட ஓல்டன் டேஸில் யூஸ் பண்ண மெட்டல்ஸு, இப்போ எவர் சில்வர் இல்லாமல் மற்ற மெட்டல்ஸில் அதில் சில சத்துக்களும், இரும்பு பாத்திரங்கள், செம்பு பாத்திரங்கள், வெண்கல பாத்திரங்கள்லாம் பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் ஓரளவு நம்ம சாப்பிட்ற ஃபுட்டோட சத்துக்களை வந்து அது ரீட்டைன் பண்ணுது. ஸோ அதெல்லாம் நம்ம திரும்பவும் யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். த பெஸ்ட்டு பாத்திரம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மண் பாத்திரங்கள் தான். அடிச்சிக்கவே முடியாது மண் பாத்திரங்களும் கல் சட்டி வகைகளும். ஸோ அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், வாங்கி ட்ரை பண்ணுங்கள். இந்த ஃப்ளேவர்ஃபுல் ஃப்ளஃபி இட்லியை நான் இப்போது ட்ரை பண்ண போகிறோம். நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸ் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹெல்த்தி ஈட்டிங், ஹாப்பி லிவிங். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.